உங்கள் வீட்டு மாடியிலையும் நிறைய கொத்து கொத்தா மாமரம் எல்லா சீசன்லேயும் காய்க்கணுமா? இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமான 10 விதமான ஆல் சீசன் மேங்கோவை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது 2 சீசன் இல்லை வருஷம் ஃபுல்லாகவே இது மோஸ்ட்டாக காயோடு இருக்க மாதிரி இருக்க மாமரம் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட் ஒன்றா இருக்கிறது சதாபார் மேங்கோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஜனாதிபதி மாளிகையில் கூட இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதோட பிளான்ட் காஸ்ட் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, நமக்கு ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட் வந்து 1500லேருந்து 2500 வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க. சின்ன சைஸ் பிளான்ட்லாம் ஒரு 500 ரேஞ்சில் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் 1.5 வருஷத்துக்குள்ளேயே காப்புக்கு வரக்கூடிய செடி தான். அதாவது சின்ன செடியிலே காய் வைக்க ஆரம்பிச்சிடும். நம்ம ஒரு 1.5 வருஷம் கழித்து காயை அலோவ் பண்ணோன்னா நமக்கு காயும் சரி செடியும் சரி நமக்கு நல்லா ஹெல்த்தியாக கிடைக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இருக்கிறது வந்து நம்ம கள்ளப்பாடி மாங்காய் தான். இதோட ஃப்ரூட் வெயிட் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஒரு 1/4 கிலோ அளவு தான் கிடைக்கும். அதாவது 200லேருந்து 250 கிராம். ஹையஸ்ட்டாக போச்சுன்னா ஒரு 350 கிராம்ஸ் வரைக்கும் காய்க்கக்கூடியது. இது ஆல் சீசன்னே சொல்லலாம். மோஸ்ட்டாக 2 சீசனில் எப்போவுமே காய் இருக்கிறது கொத்து கொத்தாக காய்க்கிற வெரைட்டி ஃப்ரெண்ட்ஸ். இதோட பிளான்ட் காஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா 250லேருந்து 2500 வரைக்குமே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது நம்ம வீட்டு மாடியிலையுமே வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கிளிப்பிங்ஸையும் பாருங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 மந்த் ஆகிடுச்சு நம்ம பிளான் பண்ணி. இது வி கிராஃப்டிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல தான் கிராஃப்டிங் பண்ணியிருந்தாங்க. இப்போ நமக்கு 5 மாதம் ஆன செடிங்கிறனால அந்த கிராஃப்டிங்கே மறையிற அளவுக்கு இருக்குது. இந்த இடத்துல தான் கிராஃப்டிங்கோடு வாங்கியிருந்தேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஒரு 10 கிளைக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நல்லா பெருசாகவே வளர்ந்து ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். மோஸ்ட்டாக இந்த சீசனில் காய்க்க ஆரம்பிச்சிரும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது செங்கவர்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மா வெரைட்டி தான். அதாவது நமக்கு கோட்டூர் கோணம்னு சொல்கிறது. இதுவுமே நம்ம வீட்டில் இருக்கிறது தான். இது எவ்வளோ ப்ரைஸ் என்னன்ட்டு வாங்க இதோட ஃப்ரூட்டிங் கலரோடு பார்த்துடலாம். இந்த மாதிரி தான் இதோட ஃப்ரூட் கலர் இருக்கும். இது நம்ம தமிழ்நாட்டின் மியாசாகின்னு சொல்லுவாங்க. இதை ஏன்னா மியாசாகி கலர்லேயே இருக்க வெரைட்டி இந்த மாங்காய். இதோட பிளான்ட் காஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா சின்ன செடி 450 நல்லா ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்னா 2500 வரைக்குமே சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நர்சரியிலலாம். இதுவுமே 1.5 வருஷத்துக்குள்ளேயே நமக்கு காப்புக்கு வர்றது தான். நமக்கு டெரஸ் கார்டனில் வைக்கலான்னா கண்டிப்பாக வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டு மாடியில் இருந்த பிளான்ஸையுமே பார்த்துருப்பீங்க. இதுவும் 2 சீசன் காய்க்கிற வெரைட்டி தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் கட்டிமேன் இல்லை கட்டிமேன்னு சொல்லுவாங்க. இது ஒரு தாய்லாண்ட் வெரைட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுவுமே நமக்கு நேம்டாக் மை கோல்டு இருக்குல்ல, அதே மாதிரி காய்க்கக்கூடியது. ஏன்னா அது ஒரு சீசன் காய்க்கும், இது 2 சீசன் காய்க்கிற வெரைட்டி. இதுவுமே பார்த்திங்கன்னா டெரஸ் கார்டனில் ஒரு நல்லா ஒரு 15x15 க்ரோ பேக்லேயே நம்ம ஒரு 2 to 3 இயர்ஸ் வளர்க்கலாம். இது அந்த மாதிரி போன்சாயான மரம் மாதிரி தான். நல்லா ஸ்வீட்டஸ்ட் வெரைட்டியில் இதுவுமே நம்ம சொல்லலாம். இதோட பிளான்ட் காஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா 450க்கு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க சின்ன சைஸ் பிளான்ட்டு. அடுத்து நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது சோனியாங்கிற மா வெரைட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நார்த் இந்தியன் வெரைட்டி தான். அதாவது நார்த் இந்தியாவில் ஒரு விவசாயிகிட்டேருந்து பிரபல்யமான வெரைட்டி. இதுவும் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ரொம்ப சின்னதில் சதாபார் மேங்கோ எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி காய்க்கக்கூடியது. இதோட ஃப்ரூட் கலர் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். பிளான்ட் காஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு 250லேருந்து நமக்கு 2000 வரைக்குமே சேல்ஸ் பண்ணுறாங்க. நல்லா பெரிய செடியாக இருந்தால் நமக்கு 2500 சேல்ஸ் பண்ணுறாங்க. இதுவுமே நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த கிப்பிங்ஸையும் பாருங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இப்போ வாங்கி வச்சு கிட்டத்தட்ட ஒரு 45 டேஸ் கிட்ட ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மாமரம்லாம் லேட்டாக தானே தலையும். இங்கே பாருங்கள் நமக்கு 45 டேஸில் தான் நமக்கு தலைஞ்சி நல்லா வர ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு பெரிய செடியிலேருந்து அப்படியே ஒட்டு கட்டி நமக்கு கிடச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்குறது மூவாண்டான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வெரைட்டி தான். இதுவுமே பார்த்துட்டிங்கன்னா இப்போ ரொம்ப ரேர் ஆகிட்டுருக்கு. இதோட ஃப்ரூட் டேஸ்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா லைட்டாக மில்க் ஃப்ளேவர் வரும். அந்த வெரைட்டி இது நம்ம ரொம்ப நாட்டு வெரைட்டி தான். இது கேரளா இந்த சைடெலாம் ரொம்ப பிரபல்யமான வெரைட்டி. இதோட பிளான்ட் காஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு 500ல் தான் ஸ்டார்ட் ஆகி நல்லா ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட் வேணுன்னா 2500லேயே நமக்கு கிடைக்கும். இது வந்து ஆல் சீசன்னே சொல்லலாம். மோஸ்ட்டாக 2 சீசன் இதில் இருக்க இந்த வீடியோவில் இருக்க எல்லா செடியுமே காய்க்கிற வெரைட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்துட்ருக்கிறது பனானா மேங்கோ தான். இது பார்த்துட்டிங்கன்னா 2 விதமான கலரில் இப்போ எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்குது. எல்லோ அண்டு ரெட் கலரு. இது பார்த்துட்டிங்கன்னா இதுவுமே 2 சீசன் காய்க்கிற வெரைட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம மாடி தோட்டத்திலேயே கண்டிப்பாக வளர்க்கலாம். ஏன்னா நிறைய பேர்கிட்ட இப்போ இந்த பிளான்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா ஸ்டார்டிங் 400ல் ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். சின்ன செடி. நல்லா பெரிய செடி வேணுன்னா நமக்கு 2000 வரைக்குமே இதுவுமே சேல்ஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட்டாக 1500லேருந்து 2000ல் நம்ம பிக் சைஸ் பிளான்ட் வாங்கிடலாம்.
பார்க்க போகிறது நாசிக் பஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்போவுமே செடி ஃபுல்லாக காயோடு இருக்கும். முக்கியமாக 2 சீசன் காய்க்கிறது. ஒன் ஆஃப் த ஸ்வீட்டியஸ்ட் வெரைட்டின்னு சொல்லலாம். இது நல்லா புஷ்ஷியாக வளர்கிறது தான், ரொம்ப ஹைட்லாம் போகாது. டெரஸ் கார்டனுக்கு ரொம்ப சூட்டபிளான வெரைட்டினா இது ஒன்று தான். இதுவும் நமக்கு காலப்பாடி இந்த மாதிரி வெரைட்டி எல்லாமே புஷ்ஷியாக வளர்கிற வெரைட்டி டெரஸ் கார்டனில் நம்ம தாராளமாக வைக்கலாம். இதோட பிளான்ட் காஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு 250 ஸ்டார்ட் ஆகி 2000 வரைக்குமே சேல்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் சின்ன செடியாக வாங்கி வச்சா நமக்கு ஒரு 1.5 வருஷத்துலேருந்து காய்க்க ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இருக்கிறது ரொமானியம் மாங்காய் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுவுமே ரொம்ப பெஸ்ட் வெரைட்டினே சொல்லலாம். ரொமானியம்லேருந்து இங்கே வந்த வெரைட்டி தான் ரொமானியம் மேங்கோன்னு பேரே அதுக்கு இருக்கிறது. இதோட பிளான்ட் காஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஒரு 650லேயே அவைலபிளாக இருக்குது. ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட்ஸு மோஸ்ட்டாக ஒரு 1.5 வருஷத்து செடிலாம் 650க்கே நமக்கு கிடைக்கும். நம்ம வாங்கி வச்சு ஒரு 6 to 7 மந்த்ஸ்லேயே நம்ம ஈல்டிங் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இதுவுமே டெரஸ் கார்டனுக்கு சூட்டபிளான வெரைட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம முக்கியமாக இப்போ எல்லா இடத்துலையும் இப்போ இது கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தாய்லாண்ட் ஆல் சீசன் வெரைட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வருஷத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஒரு 200லேருந்து 300 ஃப்ரூட்ஸ் வைக்கக்கூடியது, வருஷம் ஃபுல்லாக காய்க்கிற வெரைட்டி இது ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இது பிளான் காஸ்ட்டு நமக்கு 200லேருந்து நமக்கு 2500 வரைக்குமே சேல்ஸ் பண்ணுறாங்க. நல்லா பிக் சைஸ் 2 years 3 years ஆன பிளான்ஸ்லாம் 3000 வரைக்குமே சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுவுமே ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெரைட்டினே சொல்லலாம் டெரஸ் கார்டனுக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எல்லா செடியுமே நம்ம வளர்க்க முடியும். நம்ம ஆல்ரெடி பப்ளி மாஸே நம்ம டெரஸ் கார்டனில் வளர்த்து வீடியோ போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை நீங்கள் இன்னும் பார்க்கலான்னு நம்ம சேனலில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம ரேர் ஃப்ரூட்ஸையும் சரி, நம்மளால் ரொம்ப ஹில் ரேஞ்சில் வளர்கிற ஃப்ரூட்ஸையுமே கூட நம்ம டெரஸ் கார்டனில் வளர்க்க முடியும். அந்த இதில் ஒரு வெரைட்டி தான் பப்ளி மாஸ். மோஸ்ட்டாக இது குளிராக இருக்க பிளேஸில் இல்லை ஹில் ரேஞ்ச் பிளேஸில் தான் இது நம்ம பார்த்துருப்போம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா எங்கள் வீட்லேயே நல்லாவே காய்ச்சிருக்கு. 2 காய் வச்சுருந்தது நம்ம ஒன்று பறிச்சிட்டோம். இன்னொன்று தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. எல்லார் வீட்லேயுமே இது ஈஸியாக வளர்க்க முடியும். உங்கள் வீட்லேயும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இதுக்கு எப்படி மெயின்டெனன்ஸ்லேருந்து எல்லா செடியை பற்றியுமே நம்ம அப்லோட் பண்ணிட்டு வரோம். இன்னும் நாங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஹாலில் போட்டுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.